Students, next நம்ம பார்க்க போகிற agreement, General Agreement on Trade in Services. General Agreement on Trade and Services, shortly we will say GATS, G-A-T-S. GATS is the first multilateral set of rules covering trade in services. Like, அதாவது குட்ஸில் மட்டும் கிடையாது, சர்வீசஸ்லையும் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், எக்ஸெட்ரா. All member countries are supposed to extend MFN, that is most favored nation status, to all other countries without any discrimination. Transparency should be maintained by publishing all relevant laws and regulations over services. இந்த services ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேட்டர்ஸை எல்லாமே எல்லா நாடுகளுக்குமே தெரியும். ஒரு நாட்டோடைய ட்ரேட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, அவங்களுடைய ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல இருந்தாலும் சரி, சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளுக்கும் தெரிகிற மாதிரி அவங்க வந்து அதை காமிக்கணும். தட் இஸ் டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி ஷுட் பி மெயின்டைன்ட் பை பப்ளிஷிங் ஆல் ரெலவெண்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓவர் சர்வீசஸ். எல்லா கண்ட்ரியுமே இந்த WTOவுக்கு வந்து எல்லா நாடுகளுமே மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் தான், சமம், எல்லா நாடுகளும் சமம் தான். ஸோ இந்த MFN அதாவது இந்த கேட் வந்து சர்வீசஸை பேங்கிங், கம்யூனிகேஷன் அண்ட் இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தமான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் இந்த கேட்ஸ் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஒன் MFA, ஃபேஸிங் அவுட் ஆஃப் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட். மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட் அப்படின்னா இட் கவர்ன்ட் த வேர்ல்டு ட்ரேட் இன் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ். அதாவது டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ், கிளாத்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் இது வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுது. 1974 இந்த அக்ரிமெண்ட்டை இந்தியா போட்டிருக்கு. இட் இம்போஸ்டு கோட்டாஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் பை டெவலப்பிங் நேஷன்ஸ் டு த டெவலப்டு கண்ட்ரீஸ். அதாவது இது என்ன பண்ணுதுன்னா கோட்டா அப்படின்னா வந்து ஒரு அளவை தீர்மானிக்கிறாங்க. அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு அளவை தீர்மானிக்கிறாங்க டு த டெவலப்டு கண்ட்ரி. டெவலப்டு கண்ட்ரீஸில் இருந்து நம்ம எவ்வளோ குட்ஸை வந்து டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸை வந்து வாங்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு கோட்டாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த WTO. திஸ் கோட்டா சிஸ்டம் வாஸ் டு பி ஃபேஸ்ட் அவுட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 10 years. திஸ் வாஸ் பெனிஃபிஷியல் டு இந்தியா. 10 வருஷத்துக்கு இந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லுபடியாகும். அப்போ 10 வருஷத்துக்குள்ளே அந்த சொன்ன கோட்டா அளவுக்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் MFA, தட் இஸ் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது AOA, அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் வாஸ் இன்க்ளூடட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் GATT. அதாவது நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு பிறகு 1947க்கு அதுக்கு அப்புறம் தான் இந்த GATT அந்த இதை வந்து அக்ரிகல்ச்சரலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் ஆஃப் டாரிஃபிகேஷன், டாரிஃப் கட்ஸ், சப்சிடி ரிடக்ஷன், எக்ஸட்ரா எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்தெந்த நாடுகளுக்கு வந்து டாரிஃபை வந்து ரெடியூஸ் பண்ணணும், டாரிஃபை கட் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணுறது, கட் பண்ணுறது, அண்ட் சப்சிடி ரிடக்ஷன் மானியத்தை வந்து குறைக்கிறது, இந்த மாதிரி இந்த சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது, AOAல இருக்குது. அதாவது அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அக்ரிமெண்ட்ஸை வந்து இந்த இதில் போட்டுக்கிறாங்க. அண்ட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி. டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி அப்படின்றது என்னென்னா, இங்கே ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை சால்வ் பண்ணி கொடுக்க வேண்டிய முக்கியமான வேலை வந்து இந்த WTOக்கு இருக்குது. ஸோ இந்த WTO வந்து இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி புட்ஸ் அன் எண்ட் டு ப்ரொசீஜரல் டிலேஸ். நாளாகும் ஒரு பிரச்சனை, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் இடையில பிரச்சனை, ட்ரேடு சம்மந்தமாக டிஸ்பியூட்ஸ் வருது, அதை வந்து அங்கே போய் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ அதில் கொடுக்கக்கூடிய தீர்வுக்கு வந்து நாள் அதிகமாக ஆகாது, டிலேஸ் ஆகாது. ஸோ இட் இஸ் மேண்டேட்டரி டு செட்டில் எனி டிஸ்பியூட்ஸ் வித்தின் 18 months. சொன்ன தேதியிலேருந்து 18 monthsக்குள்ளே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவங்களுக்கு ரிலீஃபை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. The disputes are resolved through multilateral trading system. However, India has lost huge export earnings because of the conditions laid out by the body.
இந்தியாவுக்கு வந்து இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடினால நிறைய ஏர்னிங்ஸ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் வந்து குறைஞ்சிருச்சான், இல்லாமல் போயிருச்சான், இழந்துருச்சான். இந்தியா ஹேஸ் லாஸ்ட், இழந்துருச்சு ஹியூஜ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் லேட் அவுட் பை த பாடி. இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி நிறையா வந்து கண்டிஷன்ஸை வந்து லே டவுன் பண்ணுறாங்க. ஸோ இதை மீறி நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த WTO. Students, today we have learned about WTO, its establishment and agreements of WTO. That is TRIPS பார்த்தோம், TRIMS பார்த்தோம், GATS and MFA and AOA and dispute settlement body. In the next class, we will see the functions of WTO, achievements and WTO and India. இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். Thank you.